இப்ப நான் அது சொன்னா நீங்க இதெல்லாம் நீங்க இதெல்லாம் பண்ணிட்டு பிரேக் நியூஸ் அதை போடுவீங்க. நான் அதுக்கே போக மாட்டேன். இதுதான் எங்களுக்கு வேண்டியது டைரக்ட் ஃபைட்டு. நாங்க அவங்களோட தான். இப்ப உலக சுற்றுவாய்கள்ல தலைவர் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிடுவார். அது மாதிரி எடப்பாடி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு கடைசியில புத்த பிச்சு இது பார்த்தீங்களா, புத்த பிச்சு இதில் நம்ம நம்பியார் வருவார். நம்பியார் அவர் பல்ல கோர்த்து அப்படி நிற்பார். அப்படி அந்த புத்த பிச்சுட்டு அந்த இதை எடுக்கிறதுக்கு, அந்த பொக்கிஷத்தை எடுக்கிறதுக்காக வருவார். அந்த பொக்கிஷத்தை எடுக்கும்போது புரட்சி தலைவர் அங்கே அவர்கிட்ட அடி வாங்கிட்டு வெளியே அவர் துவச்சு எடுத்துருவார். இன்னைக்கு திமுகவை துவச்சு எடுத்து விட்டார் எங்க எடப்பாடியார். புரட்சி தலைவர் நம்பியார் துவச்சு எடுத்துருவாரு. உலக சுற்றுவாரில் துவச்சு எடுத்த மாதிரி எடுத்து விட்டார். அதனால திமுக அரண்டு போய் இந்த 5000 ரூபாய் என்னங்க வரலாம், என்னங்க புதுசா இருக்கு. இப்போ எதுவும் மாதிரி இல்லாம இது புது மாதிரியா இருக்கு. என்ன ராஜா, என்னங்க புதுசா இருக்கு. கோடை காலத்துக்கு சிறப்பு என்னங்க 22ல கோடை வரலையா, 23ல கோடை வரலையா, 24ல வரலையா, 25ல கோடை வெயில் வரலையா? ஏத்தா 22ல வெயில் வரலையா, மழையா வந்துச்சு. 23லயா மழை வந்துச்சு. கேஸ் மானியம் 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு இல்ல. எங்க பெட்ரோல் டீசல் குறைக்கல. என்னங்க மாணவர் கல்வி கடன் ரத்து பண்ணல. என்னங்க எத்தனை சொல்லணும். நாங்க கடன் முழுமையா ரத்து பண்ணல. விவசாயம் வாங்க பயிர் கடன் ரத்து பண்ணிருக்கலாம். அதுக்கெல்லாம் காசு இல்லைன்னு சொல்றாரு. சம்பள உயர்வு நான் அந்த முதல்ல அடிக்கிட்டு வந்த பாருங்க எத்தனை பேருக்கு. அது இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இப்படி சொன்னா அறிவிச்சாருன்னா என்னங்க மக்கள் என்ன காசுக்காக எதையும் செய்வாங்க. மக்களை ஏமாற்றிடுவாங்க. மக்களை ஏமாத்திடலாம் நினைச்சா முடியுமா? மக்கள், தமிழக மக்கள் விவரமானவங்க, ரொம்ப வச்சு செய்வாங்க. இது அரசாங்க காசு, இவர் காசுல இல்ல. இதுலயே இன்னொரு இதுல இவங்க ஏற்கனவே இவங்ககிட்ட எல்லாமே ஆதார் கார்டு வாங்கியிருக்காங்க, பேங்க் அக்கௌண்ட் வாங்கியிருக்காங்க. இவங்க 3 மாசத்துக்கு சேர்த்து கொடுத்து தான் இது பண்ணியிருக்காங்க. இந்த 3 மாசத்துக்கு இப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேவா, ஏப்ரல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுல போய் அவங்க அடிச்சு வச்சிருக்க காசை கொடுத்தா பரவாயில்ல. மக்களுடைய வரி பணத்தை கொண்டு போய் தூக்கி கொடுத்து ஊரா விட்டு பிள்ளையே என் மட்டும் நெய்யே என்ன சொல்லுவாங்க, ஊரா விட்டு பிள்ளையே ஊரா விட்டு நெய்யே என் ஆர்ப்பாட்டம், மத்திய அரசு நிதி தரணும் ஆர்ப்பாட்டம்.